சுமை தாங்கி என்றால் நம்முடைய பாரத்தை தாங்கிக் கொண்டு நமக்கு சகாயம் செய்வது. சுமை தாங்கி நீயானால் உனை தாங்கும் சக்தி எது? உனை தாங்கும் சக்தியானால் அது இந்த பூலோகத்தை ரட்சிக்கும் பூமாதேவியா? மண்ணை தேவி என்றோம், வானத்தையும் தேவி என்றோம், நீரை தேவி என்றோம், நாம் வணங்கும் தெய்வத்தையும் தேவி என்றோம். அனைத்திற்கும் தேவி என்கின்ற ஒரு சொல்லை ஏன் சொன்னோம்? சகித்து கொள்ளும் தன்மை கொண்ட பெண்கள், சகிப்பிலே அவர்கள்தான் தெய்வத்திற்கு நிகரானவர்கள். அதனாலே தான் நம்மை சகிக்கும் ஒவ்வொரு செயலையும் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு பெண் தெய்வமாக கருதி நாம் வணங்குகின்றோம். அதனாலே பூமாதேவி என்கின்றோம், ஆகாய தேவி என்கின்றோம், நம்மை சுற்றி இருக்கும் பிரபஞ்சத்தை காட்கும் பிரபஞ்ச தேவி என்கின்றோம். இப்படி ஒவ்வொரு செயலையும் ஒரு தாங்கும் சக்திக்காக நாம் அவர்களை வணங்குகின்றோம். தயாளத்திலே, நம்மை காக்கும் அக்கறையிலே, சகிப்புத்தன்மையிலே அவர்களே தலை சிறந்தவர்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு பெண்ணையும் வணங்கி போற்றி பாராட்ட வேண்டாமா? பாராட்டவில்லை என்றாலும் பரிகசிக்காமல் இருக்க வேண்டாமா? இன்று பெண்களை துச்சமாக எண்ணும் பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். அதை தவிர்ப்பதற்கு நாம் நிச்சயம் ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். நாம் ஒரு தாயை, ஒரு பெண்ணை, நமக்காக வாழ்கின்றவர்களை நாம் அவர்களை போற்றி துதிக்கவில்லை என்றாலும் தூற்றி அசிங்கப்படுத்த வேண்டுமா? இதை கேளுங்கள், அதற்கு வழிகாடுங்கள். ஒன்றாயிருந்து நல்ல ஒரு பிரபஞ்சத்தை படைப்போம். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.